Section 175 of BNSS. ஸோ இதை எதை பற்றி பேசுகிறாங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பவர் டு இன்வெஸ்டிகேட் காக்னிசபிள் கேசஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்குது. ஸோ ஒன்று காக்னிசபிள், நான் காக்னிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காக்னிசபிள் கேசஸ் ரிலேட்டடாக எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இல்லை அது ரிலேட்டடாக வந்து சொல்கிற செக்ஷன் தான் 175. ஸோ இதே வந்து சிஆர்பிஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 156 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் 175 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பண்ணலாம். அதாவது எப்படின்னா வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் மூலிமா. சரி, நார்மலாக இப்போ வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் இல்லாமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து எந்த காரணத்தினாலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மேபி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அது வரைக்கும் அவர் பண்ண ப்ரொசீடிங்ஸை கொஸ்டின் பண்ண முடியாது. இவருக்கு அந்த அத்தாரிட்டியே இல்லை, இவர் எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீடிங்ஸை எந்த காரணத்தையும் கொஸ்டின் பண்ண முடியாது. மேபி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடலாமே தவிர அவர் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷனை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் செகண்ட் கிளாஸில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 210 அப்புறமா செக்ஷன் 173 கிளாஸ் 4. இந்த 210ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ஸ் எடுக்கிறது. ஸோ காக்னிசன்ஸ்னால் என்னென்னா ஜுடிஷியல் நோட்டீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா செக்ஷன் 173 கிளாஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் மூலியமாக ஜுடிஷியரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்னிசன்ஸ் எடுக்கிறது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா ஜுடிஷியரி வந்து அந்த காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. செக்ஷன் 173 கிளாஸ் 4ல் ப்ராப்பரான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, அதுக்கப்புறம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் யாருமே எடுத்துக்கல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஃபார்மெண்ட் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் வந்து டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட்டை கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி காக்னிசன்ஸ் இருக்கிறது தான் செக்ஷன் 173 கிளாஸ் 4. ஸோ இந்த 2 பேசிஸில் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் யாருக்கு அகேன்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இங்கே தேர்ட் பாயிண்ட்ல வந்து ஜென்ரலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்னால ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது 2 விஷயம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அதாவது ப்ராப்பரான அந்த எந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களோட சுப்பீரியர்கிட்ட ப்ராப்பர் ஃபேக்சுவல் ஆஃப் அந்த கேஸ் ரிலேட்டடாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா எந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்டை பற்றி ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு வாங்கி. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 175ல் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.